அவர் பண்ணோன்னு அப்படியே இந்த சபையே ஆச்சரியப்பட்டு போடுவாங்க. சந்தனுவுக்கே தாங்காது, வெள்ளவெல்லாம் இடம். பேர்பட்ட ஒரு சத்தியத்தை பண்ணிட்டியாப்பா நீ. தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய மகன் தந்தைக்கு எனக்கு நீ செய்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் மல்லுக்கு கட்டி அணைத்து அவனு சொல்லுவார். அங்கே வானத்திலேருந்து அவருக்கு அப்போ தான் அந்த பீஷ்மர் இருக்கிறப்பட்ட மாபெரும் சத்தியத்தை செய்தவன் அப்படிங்கிறது அவனெல்லாம் பீஷ்மர் அப்படிங்கிற மாதிரியாக வந்து அதுலேருந்து பீஷ்மருங்கிற பேர் அவருக்கு வரும். அப்போ சந்தனு மன்னன் சொல்லுவார், என்னுடைய பூர்வ புண்ணிய பயனாக எனக்கு ஒரு இது இருக்குது, நீ விரும்பியவரை இந்த உலகில் இருக்கலாம், உன்னை வந்து எவன் தொடவே மாட்டான், நீ விரும்பினால்தான் உன்னுடைய உயிர் போகும் அப்படிங்கிற வரத்தை நான் உனக்கு தரேன்னு சொல்லி சந்தனு மன்னனுக்கு கொடுப்பாரு. பீஷ்மருக்கே வரம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டராக இருக்காரா? அவருடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம் நீங்கள். அதுதான் நம்ம போன விஷயத்தை நிறுத்தியிருந்தேன் நான். அவர் தான் முற்பிறவியில் வந்து மகாபிஷேக்காக பிறந்தவர் சந்தனு மன்னன். சாபத்தில் தான் அவரும் வர்றார். மகாபிஷேக்குங்கிறவரும் ரொம்ப சிறந்த மன்னனாக செயல்பட்டு தர்ம காரியங்கள்லாம் நிறைய செய்து யாகங்கள் பல செய்து தன்னுடைய இறுதி காலத்தை நேரடியாக சொர்க்கத்துக்கு போகிறவராக இருக்கிறார். இப்போ சொர்க்கத்துக்கு போனாலும் சொர்க்கவாசியாகவே இருக்கார். அங்கே ஒரு பிரம்மனுடைய சபையில் ஒரு ஃபங்க்ஷன் விழா நடக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ எல்லோரும் அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அதில் வந்து கங்காதேவியும் வந்திருக்காங்க. கங்காதேவி ஒரு பெண்ணாக அங்கே வந்திருக்காங்க, சபையில் இருக்காங்க. அப்போது இந்த காற்று கொஞ்சம் வாயு பகவான் பண்ணுற வேலை தான். கங்கையினுடைய ஆடை கொஞ்சம் சீர்குலையுது. எல்லோரும் வந்து பார்க்காம இருக்கும்போது இவர் வந்து மகாபிஷேக் வந்து கங்கையை உற்று நோக்குறார். காமத்தினால வச்சுங்களேன், எல்லோரும் தவிர்க்கும் போது இவர் தவிர்த்துருக்கலாம், ஆனால் இவர் வந்து தவிர்க்கலை, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். இதுக்கு பிரம்மாவுக்கு கோபம் வருது. மகாபிஷேக்குன்னு கூப்பிட்றாரு, அப்புறம் இவருடைய கவனம் அங்கேருந்து மாறலை. இப்போ பிரம்மனுக்கு கோபம் வந்துடுது. நீ இந்த மாதிரி எண்ணங்களோடெல்லாம் இந்த சொற்குலோகத்தில் நீ வந்து இருந்து நீ இந்த மாதிரி எண்ணங்களோடு எப்படி இருக்கலாம், நீ இதுக்கெல்லாம் இந்த இடம் கிடையாது, ஆகவே நீ பூலோகத்தில் போய் பிறகு கடவாயின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. கங்காதேவிக்கும் சேர்த்து சாபத்தை கொடுத்துட்றாரு. நீயும் போய் பூலோகத்தில் பிறந்து இந்த சந்தனு மன்னனோட நீ இருந்துட்டு அப்புறம் வான்னு சொல்லி சாபம் 2 பேருக்குமே கொடுத்துட்றாரு. இப்போ இந்த கங்காதேவி பூலோகம் வந்து பிரதீபன்கிற ஒரு மன்னனை பார்க்குறான். பிரதீபன் மன்னனுங்கிறவன் அவனும் வந்து ஒரு பிரபலமான மன்னனாக இருக்கிறான், அஸ்னாபுரத்தினுடைய அரசனாக இருக்கிறான். அவனுக்கு 3 புதல்வர்கள் பிறப்பாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே கங்காதேவி என்ன பண்ணுறான்னா, இப்போ இந்த மாதிரியாக உனக்கு ஒரு மகன் பிறப்பான், இந்த ராஜ்யத்தை அரசாள்வான், 3வது மகனாக இருப்பான், அந்த மன்னன் தான் அரசாள்வான், அவனை நான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு அவள் போடுவான். இப்போ இந்த பிரதீபன்கிற மன்னன் தான் அஸ்னாபுரத்தினுடைய அரசனாக இருக்கிறான். அவனும் பல நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு 3 மகன்கள். முதல் மகன் தான் ஊனமுற்றவராக பிறகுறான். ஊனமுற்றன்ற வார்த்தையை உபயோகிக்காதீங்க, சொல்லக்கூடாது. முன்னாள் முதல்வர் கலைஞர், அதுக்கு தான் ஒரு புது பேர், ஒரு அற்புதமான ஒரு மாற்றுத்திறனாளிகள் வச்சிருக்காரு. பெரிய விஷயங்க அது. உண்மைதான் பெரிய விஷயம் அது. ஏன்னா அரசியல் தானே பேசுகிறோம். அரசியல் இல்லை, அது அரசியலே பார்க்கல. ஆமாம், அது ஒரு மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி ஒரு ஊண்டிங்காக இருக்கும். இது மாற்றுத்திறனாளி சொல்லும்போது அப்படி தெரியல. மாற்றுத்திறனாளி அப்படி சொல்லு. அது உண்மையிலே அது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தான். அந்த வார்த்தையை வந்து மாற்றிருக்காரு இல்லைங்களா? எவ்வளோ பெரிய வார்த்தை. நீங்கள் எல்லாரும் தானே யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நமக்கு கதைக்கு வருவோம். முதல் நபர் வந்து இந்த மாற்றுத்திறனாளியை பிறக்கிறாரு. 2வது மகன் வந்து 3வது மகனாக தான் இந்த சந்தனு பிறக்கிறார். யாருக்கு ஆட்சி கொடுக்குறங்கிற ஒரு பிரச்சனை அங்கேயும் வருது. அங்கேயுமா? ஆமாம் சார், ஒரே நிமிஷம் அதை கேட்டுக்கலாம் சார். நான் இப்போது இந்த எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஓகே, ரிசல்ட்டு 4ஆம் தேதி வரப்போகுது. ஆமாம். அதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி தான் சார் அது சாத்தியம்? எல்லாரும் ஒரே கருத்தை சொன்னால் பரவாயில்ல. ஜோதிடர் இவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, இவர் எதை நம்ம இது சாத்தியமா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா ஜோதிடத்தில்? அதாவது ஜோதிடத்துக்குள்ளே இதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னால் நம்ம கடவுளாகிடுவோம். ஒன்று. 2வது, சோசியல் மீடியா வந்து என் பேர் எவ்வளோ நாசமானாலும் பரவாயில்ல, நான் எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல,
நான் அதுக்குள்ளே இந்த 4 நாளைக்குள்ளே நான் ஏதாவது நான் பண்ணி நான் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப அநாகரிகமாக தெரியுது. நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க. ஒரு ஜோதிடர் சொல்கிறேன், ஒரு ஜோதிடர் படித்தார் அப்படிங்கிறேன். இப்போ ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி தெரியாது. அதனால் ஜோதிடத்தை கொஞ்சமாவது படித்தவங்களுக்கு கூட என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ பெரிய விஷயம்னு அவங்களுக்கு முதல்ல பதியும். ஏன்னா உங்களுடைய லைஃப்பை பற்றி நான் வந்து நடக்க போகிறத நான் சொல்கிறேன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் எந்த படிப்புலையும் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியாது. எவ்வளோ லட்சக்கணக்கான நீங்கள் டாக்டருக்கு நீங்கள் படிச்சிங்கனாலும் அவரால் கூட வந்து ஒரு ஆயுளை பற்றியான தீர்க்கமான பதிலை சொல்லிட முடியாது. அதனால் ஜோதிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெத்தலை பார்க்க வச்சுட்டு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இதற்குள்ளே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் வந்து கேவலப்படுத்தலாமா? இப்போ நீங்கள் நான் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். நான் சொல்லி போட்டு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கார். அதாவது சம்மந்தப்பட்ட இப்போ ஒரு எலெக்ஷன் நின்றவங்க கேட்டால் பரவாயில்ல, சம்மந்தமே ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறார், இவர் ஜெயிப்பாரான்னு கேட்குறாரு. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு எப்படி வந்து அவங்களோட வெற்றி தோல்வியை நீங்கள் முடிவு பண்ண முடியும்? அதுலேயும் ஒருத்தர் காலையில் 10 மணிக்கு செவ்வாய் பார்க்குறான், 11 மணிக்கு குரு பார்க்குறான் அப்படின்ட்டு ஐயோ. அதாவது இல்லை, இது சாத்தியமா சார்? இந்த மாதிரி வெற்றி தோல்வியை நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். ஏன்னா சொல்ல முடியாது. மண்டை காய்து எனக்கு திறந்தாலே இவங்களுக்கு இவ்வளோ % இருக்குது, அவங்களுக்கு அவ்வளோ % இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ % இருக்குன்னு எலெக்ஷனில் நின்று கூட அவ்வளோ கவலைப்பட மாட்டாங்க போது அவ்வளோ துல்லியமாக தெரியாது. இன்னும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, மந்திரி பதவியெல்லாம் ஏற்கிறதுக்கு இவருக்கு மந்திரி பதவி, அவருக்கு மந்திரி பதவி சொல். முதல்ல அந்த திண்ணை பேச்சு வீரர்கள்னு ஒரு கதை இருக்கும், அது கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 பேர் திண்ணையில் உட்காந்து பேசுகிறது எப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன், அதனால் ஒரு 10 ஏக்கர் வாங்கலான்னு இருக்கேன் சொல்லி ஒருத்தன் சொல்லுவான். சொன்னோன்னே அப்படியா, ரொம்ப பிரமாதமாச்சே, நல்லா பண்ணேன், நானும் ஒரு 10 மாடு வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. மாடு வாங்க போறியா? மாடு வாங்கினா என்ன செய்ய, எப்படி எங்கே மேய்ப்பேன்? நீ 10 ஏக்கர் வாங்குறீல்ல, அதை விட்டு மேய்ப்பேன். அங்கே விட்டு மேய விட வேண்டியதான். ஏன்டா நான் நிலம் வாங்குவேன், நீ மாடு விட்டு மேய்ப்பியா? நிலமும் வாங்கலை மாடும் வாங்கலை. சண்டே ஆகிடும். பஞ்சாயத்தில் போய் நிற்கும். என்ன தைரியம் தான் என் நிலத்தில் வந்து அவன் மாடை விட்டு மேய்க்கிறேன்னு சொல்லுவான். அவன் சொல்லுவான், என் மாடை எப்படி சார் அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். எங்கடா உன் மாடுமா, இன்னும் வாங்கலைங்க, ஓன் நிலம் எங்கடா இன்னும் வாங்கலைங்க, வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் அடிச்சுக்கிறீங்களாடா அப்படின்னா, அந்த மாதிரி தேர்தல் ரிசல்ட்டே இன்னும் வரல, அதுக்குள்ளே மந்திரி யாருக்கு பதவி கொடுக்குறது? இது எப்படி சார் கணிக்கிறாங்க? இது வாய்ப்பு கணிப்பு கிடையாது, இதெல்லாம் ஒரு யூகத்தில் சொல்கிறது. நீங்கள் ஒருத்தருடைய வெற்றியும் ஒருத்தருடைய தோல்வி வந்து நீங்கள் தீர்மானிக்கிறனாக்கா அந்த 2 நபரை உட்காந்து கேட்கணும். பிரச்சனைங்கிறது அதுதான். இப்போ நீங்கள் பிரச்சனைங்கிறன்னா நீங்கள் வந்து உங்களோட ஜாதகம் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் உட்காந்து கேட்கணும் எனக்கு என்ன நடக்கும். எனக்கு மேலே அவர் கேட்க முடியாது. கேட்ட அது ஏன் நீங்கள் எப்படி நீங்கள் கேட்பீங்க? நீங்கள் அவருக்கு நீங்கள் கேட்டால் அது சரியாகுமா? நீங்கள் கேட்குற உங்களுடைய பிரச்சனை நீங்கள் கேட்கலாம். பிரச்சனைங்கிறது அதுதான். அந்த நபர் இப்போ அந்த கைரேகையில் வைக்கிறாங்க இல்லைங்களா, கைரேகை வச்சா தான் அவருக்கான ஓலை எடுப்பேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க போய், நீங்கள் எங்கேயோ வந்துட்டு ஒரு கைரேகை வச்சுட்டு கொண்டாந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு பாருங்கன்னா செத்தவன் கைரேகை கூட கொண்டாந்து கொடுக்கலாம் நீங்கள். அப்போது இந்த ஜோதிடர்களுக்கு இது தெரியும், மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ. அப்போ நீ உன்னுடைய பேரை கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தை அசிங்கப்படுத்துகிற வேலையும் சேர்த்து நீ பண்ணுற. எவ்வளோ பெரிய விஷயத்தை கேவலப்படுத்துகிறாங்களேன்னு வருத்தம் தான் நமக்கு வருது. இப்போ நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இவர் சொன்னது வந்து பொய்யாச்சு அப்படின்னாக்க நீங்கள் அடுத்த ஜோதிடம் பார்க்க முடியுமா? இன்னொரு நபருக்கு வந்து ஒரு நம்பிக்கை உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்கள் பேசுனது அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு கேள்வி வேணா, அது ரிஜிஸ்டர் ஆகுதுல்ல உங்களுக்கு. இன்னும் 40 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஆமாம், முதல் மாதிரிலாம் கிடையாது. அவங்களே கேட்குறாங்களே, ஆமாம் நீங்கள் போன முறை இப்படி சொன்னீங்க நடக்கலை, மறுபடியும் சொல்கிறீங்களே, எப்படி நாங்கள் ஏற்றுக்குதுன்னு கேட்குறாங்களே. அப்போது இதெல்லாம் வந்து ஜோதிடர் யோசிக்கணும். நம்ம வெளிப்படுத்துறது ஒரு மீடியா மேலே இருக்கிற ஆசையில் அல்ல பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையில் இந்த மாதிரியாக இறங்கிட்டு நீங்கள் டோட்டல் லைஃபையே காலி பண்ணுறீங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்பகத்தன்மை இல்லாத மனிதராக நீங்கள் மாறிடுங்க. வருங்காலத்தையே அழிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, ஆகிடும். இப்போ நடந்துட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் நல்லா வச்சுங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கையாளும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஷார்ப்பாக நீங்கள் சொல்கிறீங்க, ஒருத்தருக்கு ஷார்ப்பாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ எதிராளி வந்து உட்காரும்போது என்னென்னா முதல்ல ஐடென்டி பண்ணக்கூடியவங்க தான்.
அது நம்ம ஜோதிடர்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத விஷயம். நீங்கள் இந்த அரசியல் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் கையாளுறதுங்கிறது அடுத்த முறை வரும்போது கட்டாயப்படுத்தப்படுவீங்க. நீங்கள் இப்படி சொல்லுங்கம்பாங்க. ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான சொல்கிறது வந்து மிக மிக தவறு. சம்மந்தப்பட்டவங்க நேரில் வரணும், அவங்க பிரசன்னம் பார்க்கணும், சொல்லி போட்டு பார்க்கணும், பார்த்து வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும். அது அவங்களுக்குள்ளே வச்சுக்கணும். இந்த மாதிரி மீடியாவுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சொல்லும்போது அவர்களுக்கும் பெரிய சங்கடம், உங்களுக்கும் பெரிய சங்கடம். நாளைக்கு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும். நம்ம வந்து என்னென்னா, பொதுமக்களுக்கு ஒரு ஜோதிடத்தின் மூலமாக எவ்வளோ நன்மைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ இது சொல்கிறதுனால வந்து ஒன்றும் ஆக போகிறல. இப்போ மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க, 5ஆந்தேதி உங்களுக்கு யார் வர்றாங்க, 4ஆந்தேதி ரிசல்ட், 4ஆந்தேதி தெரிஞ்சிட போகுது. அதுக்குள்ளே என்ன ஏன் அவசரப்படுறீங்க? அப்போது அதனால தான் நம்ம அந்த பக்கத்தே போகிறது இல்லைன்னு வச்சுக்கல. இன்ன வரைக்கும் நான் வந்து அந்த அரசியல் சம்மந்தமான விஷயங்களை நான் வந்து பதிவு செய்கிறதே கிடையாது. யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ நேரில் வர்றாங்களா, நேரில் வந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்கள ஏற்று நிற்கிற நபர் எப்படிப்பட்டவர், அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ எடுத்துக்கிட்டு நீங்கள் போய்ட்டு அவர் ஜெயிப்பாரான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அது தவறாக போயிடும். சம்மந்தப்பட்ட ஆளுங்க வந்தால் நம்ம தெளிவாக சொல்லிடலாம். நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் ஜி. டப்புன்னு எப்படி தான் அந்த அரசியலை கொண்டாந்து உள்ளே போகுது. இல்லை, இது ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட இவ்வளோ தொல்லை இல்லை. முடிஞ்சதுக்கப்புறம் திறக்க முடியல. ஆமாம், ஆளுக்காலு தோண்டி உருட்டிக்கிட்டே இருக்கிறான். சரி, மகாபாரத்துக்கு போயிடும். ஆமாம், இவங்கெல்லாம் சாபத்தினால் வர்றாங்கங்கிறது இந்த பிரதீபனுக்கும் தெரியும், சந்தனுக்கும் தெரியும், கங்கைக்கும் தெரியும். ஆனால் பூலோகத்துக்கு வந்து பிறவி எடுத்ததுக்கப்புறம் பழசெல்லாம் மறந்து போயிடுது. இப்போ சந்தனு தான் அஸ்தனாபுரத்தினுடைய அரசராக மாறுறாரு. இப்படி அரசனாக மாறும்போது இதற்கு காரணம் என்னங்கிறது பிரதீப் மன்னன் சொல்லுவான். நீ யார் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் அவர் போவார். நீ இந்த மாதிரி மகாபிஷேகன்னு, ஏன்னா கங்காதேவி சொல்லிட்டு போயிருப்பான், மகாபிஷேக்கு தான் உங்களுக்கு 3வது மகனாக பிறக்கிறேன்னு சொல்லி சொன்னதுனால இப்போ அவர் இறக்கும் தருவாயில் இப்போ பிரதீபன் சொல்லுவார், நீ வந்து இந்த மாதிரி இருந்தவன், சாபத்தினால வந்திருக்கிற, கங்காதேவியை மணந்துகொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிருவார். இப்போ இது வந்து இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இவருக்கு மறந்துடும். இப்போ மன்னனாக இவர் இருக்கிறாரு. நம்ம இப்போ ஆரம்ப கதைக்கு நீங்கள் வந்துடுங்க. ஏன்னா கங்காதேவி மணந்தாலும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். நம்ம அதனால் திரும்பி ரிப்பீட் வேண்டாம். கங்காதேவியை பார்க்கும்போது தான் அவருக்கு தன்னுடைய முற்பிறவி ஞாபகம் வருது. அப்புறம் கங்காதேவி வந்ததுக்கு பிறகு அவளை பிரிஞ்சு பீஷ்மர் மகனாக வந்ததுக்கு பிறகு அவர்களும் ஒரு சாபத்தினால பீஷ்மர் வந்திருக்காருங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தன்னுடைய மகனுக்கு இந்த மாதிரியான ஒரு வரத்தை கொடுக்குறார். என்னுடைய தவ வலிமையால் நான் பெற்ற இந்த என்னுடைய புண்ணிய பலத்தெல்லாம் பலன் வந்து இந்த மகாபிஷேகோட பலன் தான் வருது. ஆமாம் ஆமாம், நான் பெற்ற புண்ணிய பலன் எல்லாமே அதன் மூலமாக நான் உனக்கு இந்த வரத்தை தரேன் அப்படின்னு தான் அவர் சந்தனை சொல்கிறார். இப்போ பீஷ்மர் வந்து இங்கே சபதம் பண்ணுறாரு இல்லைங்களா. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பீஷ்மருக்கு வரம் கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்தால் தானே அது முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படி சந்தனம் மன்னன் வந்திருக்காங்க. அப்போது இந்த மகாபாரத கதைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்றுக்கொன்று பின்னப்பட்டிருக்கும் கதை. நீங்கள் ஒரு இது எப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது, பதில் இருக்குது. ஆமாம், அவர் யார் அப்படின்னா, இப்போ இவ்வளவு கதாபாத்திரங்களையும் இவ்வளவு விஷயங்களையும் நுட்பமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி தான் கொண்டாந்துருக்காங்க. ஒரே நபர்கள் எழுதி முடிச்சிருக்காங்க பாருங்க. கரெக்டாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் அது எதற்காக வந்திருக்குங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஜி. அதுதான் அந்த மகாபாரதத்துக்குள்ளே நீங்கள் நம்ம எப்படி நீங்கள் யோசிச்சிங்கனாலும் உங்களுடைய கேரக்டர் இருக்கும், உங்களுடைய மனைவினுடைய கேரக்டர் இருக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய கேரக்டர் இருக்கும், பேரப்பிள்ளைங்களுடைய கேரக்டர் இருக்கும், தாத்தாவுடைய கேரக்டர் இருக்கும், அப்பாவுடைய கேரக்டர் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த நபர்களை நம்ம எங்கேயாவது நம்ம வந்து அந்த கதைக்குள்ளே பார்ப்போம். நம்ம அப்பா இப்படி தானடா, நம்ம தாத்தா இப்படி தானடா இருக்காரு அப்படிங்கிற இந்த மாதிரியாக இது வந்து ஒரு 7 தலைமுறையினுடைய தொடர்பாக தான். இப்போ இங்கே ஒரு 7 தலைமுறை வந்து ஒவ்வொரு ஜீன்லேயும் அந்த பதிவுகள் இருக்குங்க. அதாவது என்ன, அதற்கு முன்பு உள்ள பதிவுகளும் எடுக்கிறாங்க. நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் எடுத்துக்கங்களேன், நம்ம அழிச்சாச்சுன்னு நினைக்கிறோம், ஃபோன் அழிச்சாச்சுங்கிறோம். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கூட எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப. அப்போ என்ன, இது எதுவுமே அழியலை, அது இருக்க தான் செய்யுது. அப்படியே மாறி 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 வந்துட்டு மாறி வருது பாருங்கள். ஒரு 800 வருடத்துக்கு முன்பாக இருந்தவங்களுடைய ஜீனை
ஜீன் இப்படி இருக்குங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அந்த டிஎன்ஏ மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. கோடிக்கணக்கான வருஷங்களுடைய டிஎன்ஏ எடுத்துக்கிட்டு பதிவு செய்கிறாங்க. அப்போது இந்த பதிவுகள்லாம் எதன் மூலமாக நடக்குது? Perfect.